இப்படி ஒரு மாஸ்டர் பீஸை இவ்வளவு நாளும் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனே, அனிமேஷன் படம் சொல்லி இவ்வளவு நாளா ஸ்கிப் பண்ணிருந்தேன். நீங்களும் அதே தப்பா பண்ணாதீங்க. இந்த படம் முடியும் போது ஒரு அழகான பயணம் முடிஞ்ச ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த வைல்ட் ரோபோட் இந்த படத்தோட கதை செம்ம யூனிக். ஒரு ஐஸ்லாண்ட், அங்க மனுஷங்களே கிடையாது, நடுவுல வந்து சிக்கிக்குதான் ஒரு ரோபோ. அந்த ரோபோவுக்கு அங்க இருக்கிற இயற்கையை பத்தி எதுவுமே தெரியாது. அங்க இருக்கிற விலங்குகளுக்கும் இந்த ரோபோவை பார்த்தா ஒரு பயம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோபோ அவங்களோட மொழியை கத்துக்குது, அவங்களோட வாழ ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி மேஜிக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விபத்து ஒண்ணு நடக்குது. அங்க ஒரு வாத்து முட்டை மட்டும் மிஞ்சுது. அதுல இருந்து வர்ற ஒரு சின்ன குஞ்சு, அதுக்கு உலகத்துல ஃபர்ஸ்ட் முகமா தெரிகிறது அந்த ரோபோ தான். அதனால அந்த குஞ்சுக்கு அந்த ரோபோ தான் அம்மா. இதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சி எல்லாமே கோல்டு. அந்த ரோபோ அந்த குஞ்சுக்கு நடக்க கத்து கொடுக்குது, நீந்த கத்து கொடுக்குது, பறக்க கத்து கொடுக்குது, எல்லாத்தையும் பண்ணுது. ஒரு ரோபோ மெதுவா அம்மாவா மாறத அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. குறிப்பா ஒரு அம்மா தன் குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தாங்கிக்குவாங்க, எவ்வளவு தூரம் போனாலும் பின்னாடி நிப்பாங்க. அந்த ஒரு உணர்வை ரோபோ மூலமா நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறதா இந்த படத்தோடைய பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னொரு விஷயம், இந்த படத்தோட அனிமேஷன் சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். நீங்களே மொபைல பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா கூட ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்கும். அனிமல்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த ஐஸ்லாண்ட், அந்த நேச்சர் ஷாட் எல்லாமே டாப் கிளாஸ். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட எமோஷன் தான் பிக்கஸ்ட் வின்னர். சில இடங்கள்ல சிரிக்க வைக்கும், சில இடங்கள்ல சந்தோஷப்பட வைக்கும், கடைசியில நம்ம கண்களையும் கலங்க வைக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா அந்த வைல்ட் ரோபோட் இது ஒரு அனிமேஷன் படம் இல்ல, ஒரு அழகான அனுபவம். குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்ல, பெரியவங்களும் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு மாஸ்டர் பீஸ். நானே லேட்டா தான் பார்த்தேன், நீங்க அந்த தப்ப பண்ணிடாதீங்க. இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு இதுல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னுமே சினிமாவை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க